அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவள்ளே தளம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்கா அபயம். ஐயா சாமி வணக்கம். சாமியே வணக்கம். சாமி திருவதி அம்மா வணக்கம். மகேஷ் வணக்கம். கேதுமூர்த்தி வணக்கம். பாரதி ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். யார் ஐயா? பாலசுப்ரமணியம் திருப்பூர் வந்தாரு அவரு. வணக்கம். வருவாரு அவரா? ஓகே ஓகே, திருப்பூர். சரி சாமி, போன வாரம் பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அருட்பெரும் ஜோதி அது வரைக்கும் பார்த்தோம். அது வரைக்கும் பார்க்கல, அந்த முக்கியமான வரியில பார்த்தோம். அது பார்த்தோம். இப்ப காட்சியும் காணா காட்சி தரும் பார்க்கணுமா இல்ல இது சொல்லுங்க. அடுத்து முக்கியம் எல்லாம் உங்க விருப்பம் தான் சாமி. என் விருப்பம் ஒண்ணு இல்ல சாமி, நீங்க சொல்லுங்க எது முக்கியமான வரிட்டு. முக்கியமான வரியை முத பார்ப்போம், ஸ்கிப் பண்ணிட்டே போனாலும் பரவாயில்ல. வரிசையா பார்க்க வேண்டாம், அதாவது முக்கியமான வரிகள் மட்டும். எந்த வரி பார்த்து நம்ம 150ங்க ஐயா. 152ங்க. 51, 52. பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய். சமே சொல்லு சாமி, அடுத்த வரி இதா? படிங்கம்மா படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெரும் ஜோதி எல்லாமாக இறைவன் விளங்குவதால் புறத்திலே காணுகின்ற அத்தனை காட்சிகளிலேயும் அவனையே காண்கின்றோம் என்பதே உண்மை. பக்தி காண்டிகள் இறைவனை சிலை வடிவங்களில் கண்டு வழிபாடு செய்வர் என்றும், ஞானிகள் அவனை எங்கும் உபாசிப்பார்கள் என்றும் நாம் பெருமானார் கூறுவர். சரியை கிரியை ஆகிய நெறியில் நிற்போர்க்கு புறக்காட்சியாக இறைவன் விளங்குகின்றான். ஓகே, இது மதம் முடிச்சிருவான் இல்லைங்க. காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெரும் ஜோதி எல்லாமாக இறைவன் விளங்குவதால் புறத்திலே காணுகின்ற அத்தனை காட்சிகளிலேயும் அவனையே காண்கின்றோம் என்பதே உண்மை. பக்தி காண்டிகள் இறைவனை சிலை வடிவங்களில் சமே எல்லாமாக இறைவன் விளங்குவதால் புறத்திலே காணுகின்ற அத்த காட்சியும் அவனையே காண்கின்றோமா அப்படின்னா மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, நாய், நரி, நாம் மற்றாடு எல்லாம் இருக்கிறான் இல்லையா? சரி, தெரிஞ்சுட்டீங்கன்னா பாரு அர்த்தம். அப்படி எங்களுக்கு தோண மாட்டேங்குது. அதான் ஞானத்தே தெரியும், ஞானம் இல்ல. அதான் முட்டா பயலுக்கு என்ன தெரிய போகுது, ஞானிகளுக்கு தான் தெரியுங்களா? அதான் அடுத்தது பக்தி காண்டிகள் கொண்டாடு பாருங்க. பக்தி காண்டிகள் இறைவனை சிலை வடிவங்களில் கண்டு வழிபாடு செய்வர் என்றும், ஞானிகள் அவனை எங்கும் உபாசிப்பார் என்றும் நம் பெருமானார் கூறுவார். சொல்லுங்க எப்படி? ஞானிகள் எங்க தெரியும். அப்ப எனக்கு வாஸ்தவம் தான் சாமி, நானே ஞானியா? எனக்கு அப்புறம் பக்தி பண்றவங்க சிலை வடிவம் பக்தி பண்ண முடியும். பக்தி காண்டிகள் இருக்கணும், சிலை இருக்கணும், ஏதாவது சிவராம், பிள்ளையார், முருகர் எல்லாம் அதாவது சாமி பக்தி காண்டிகள்ன்றது மனதை ஒரு இடத்துல அவங்க பற்ற வைக்கிறாங்க. மனன்றதே பிக்சர் வழியா தான் செயல்படுது. அது பிக்சரைஸ் தான் பண்ண முடியும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும், பற்ற.
அப்ப சைக்காலஜி படி பார்த்தாக்கா விக்கிரக வழிபாடுங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்தி சுத்தத்துக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். கரெக்ட், சரியா சொன்னீங்க. அது சைக்காலஜிக்கலி பார்த்தோம்னாக்கா, ஏன்னா மனம் சும்மா ஆமா. ஒரு தம்பி, இப்ப நீங்க ஒரு ரூமுக்குள்ள போடுறீங்க, பூஜை ரூம், எதுவுமே இல்ல, அங்க அப்படியே ஒன்னே வெட்ட சரிங்க. வெளிச்சமா இருக்கு வச்சுக்கோமே, என்ன வரும்? இல்லைங்க, ஐயா சொல்ல வரேன், நான் வரதில்ல, நடனம் வரதில்ல, ஐயா சொல்ல வருது அப்படியே பாருங்க. சொல்ல பாருங்க ஐயா, அப்படி சொல்ல பாரு, நடனம் வரதான் நடந்தவன உரைத்துல என்ன சொல்றாங்க? மனம் வெளியே பார்க்க முடியாது, உரம் வேணும் அப்படின்னு. பிரகிருதி என்னமோ வரும், அதெல்லாம் நிறைய வரும். வேண்டாம், அது பார்த்தோமாக்க மண்டை சுத்தி போயிடும், வேண்டாம். ஏன் இல்ல பாப்பமா இல்ல ஐயா, நீ சொன்னீங்க, ஐயா சொல்லுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். தம்பி, நான் இப்ப கேட்ட கேள்விக்கு போய் சொல்லுங்க, பாப்பமா வேண்டாம், சொல்றேன் வரேன் அதெல்லாம் வேண்டாம், பாப்பமா வேண்டாமா அது சொல்லுங்க, அதுதான் பேச்சு. இப்ப பாப்பமா வேணாமா? ஐயா சொன்ன பார்த்தா ஐயா புரியும். பாப்போம், பாத்துருவோம். இல்லைங்க, நம்ம திறக்கிறேன், அது வருத்தமானதான் இருக்குது. இத பாருங்க, எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடிகிறது? சரி, படிப்போம் ஃபுல்லா படிச்சு விட்டுருவோம். எவ்வளவு இருக்குது? இல்ல அவ்வளவு பண்ணலாம். ஐய, இது கடல் மாதிரி போகுது, இதா படிச்சோம்னாக்கா அவ்வளவுதான், இன்னைக்குள்ள எபிசோட் முடிஞ்சு போயிடும். சமய நீங்க பார்த்து சூஸ் பண்ணுங்க. அனுப்பிட்டீங்களாமா? நம்ம 2வது அனுப்பிச்சது பாருங்க, அந்த லாஸ்ட் பேஜ் 5வது. இல்லைங்க, நான் திறக்கிறேன். நீங்க வேணுமா அனுப்பி விட்டுருக்கீங்க? இல்ல நடந்தவனும் அது கீழே பாருங்க. நான் முதல்ல இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பாம அதை அனுப்பிச்சு விட்டேன் PDF. பரவாயில்ல, நல்லதுதான், அதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அந்த லாஸ்ட் பாருங்க, பிரமாணம் அந்த போர்டு லெட்டர்ல எழுதிருக்கு பாருங்க, பிளாக் கலர்ல. இல்லைங்கம்மா, என்ன யாரு? எதிரெண்டு வாதிடதற்கு இதா அந்த அந்த சிலரை நோக்கி பிரமாணபவம் விக்கிரக ஆராதனை செய்தால் அல்லது வாராதென்றும் விக்கிரகம் என்பது விசேஷ இடம். இது சாமி பார்க்கட்டும். சுவாமிகள் கண்ட பிறகு ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க. விக்கிரகங்களில் பிரம்ம பிரகாசம் சென்டர்ல வந்திருக்கு பாருங்க. அவரு படிங்கம்மா, நீங்களே படிங்க. ஓகேங்க. எந்த பேரால இருந்து படிக்கிறீங்க? ஆரம்பிங்க. எதிர்நின்று வாதிப்பதற்கு கூடாமையால் லிகிதம் மூலமாய் வாதிப்பீர்கள் என்பதில் நம்பிக்கை இல்லை என்றும், லிகிதம் மூலமாய் வாதிப்பது தர்க்க லட்சண மரபு அல்லவென்று முன்னரே குறித்திருக்கின்றேன் என்றும் சொல்லி முடித்து, பின்னர் அந்த சபையில் சிலரை நோக்கி பிரம்மா அனுபவம் விக்கிரக ஆராதனை செய்தால் அல்லது வாராது என்றும், விக்கிரகம் என்பது விசேஷ இடம் என்று பொருள்படும் என்றும், ஆன்மா இருப்பதன் கிரகம் மனிதர் முதலிய ஜீவ தேகங்கள் என்றும், பிரம்ம பிரகாசமிருந்து வெளிப்படுவதற்கு விக்கிரகம் தேவ தேகங்கள் என்றும், அந்த தேவ தேகங்களாகிய விக்கிரகங்களில் விதிப்படி பக்தியோடு உபாசிக்கில் பிரம்ம பிரகாசம் எளிதில் வெளிப்பட்டு அனுகிரகிக்கும் என்றும், அவ்வாறே விசேட இடமென்று சொல்லப்படுகின்ற விக்கிரகங்களில் பிரம்ம பிரகாசம் வெளிப்பட்டு அனுகிரகித்ததற்கு அடையாளம், சில காலத்திற்கு முன் விக்கிரக ஆராதனம் செய்த பக்தர்கள் குஷ்டம், குன்மம் முதலான தீராத வியாதிகளை தீர்த்தும், இறந்தவர்களை எழுப்பியும், அசாத்தியமான அநேக மகத்துவங்களை நடத்தியும் இருந்ததே போதுமானது என்றும், இப்போதும் விக்கிரக ஆராதனை செய்கின்ற பக்தர்கள் சில மகத்துவங்களை செய்து வருகிறார்கள் என்றும், பிரம்ம சமாஜத்தார் வேத சமாஜத்தார் அந்த அடையாளங்களை உடையவர்களாய் தோன்றவில்லை என்றும், நாமெல்லாம் நமது பக்குவத்திற்கு தக்கபடி
விக்கிரக ஆராதனை செய்து அதனால் அருளை பெற்று அதனால் அறிவு விளங்கி அதனால் பிரம்ம சுகத்தை அனுபவிக்கலாம் என்றும் சுவாமிகள் சொல்லிக்கொண்டே எழுந்தனர். போதாது, புரியல சாமி. இந்த எதிர்நிலை லிகிதம் அதெல்லாம் வேண்டாம். பிரம்ம அனுபவம் வந்து வாங்க சொல்லுங்க. பிரம்ம அனுபவம் செஞ்சாதான் வரும். சரி, பிரம்ம அனுபவம்னா என்ன? பிரம்ம அனுபவம் தெரியாத நாதம் பிரம்மம்யா? தெரியாது. பிரம்மம்னா நாதம். ஓ, நாதமாம் பிரம்மமுமா? ஆமா ஆமா. என்ன சாமி, நாத அனுபவம் விக்கிரக ஆராதனை செஞ்சாதான் வருமா? ஆமா. அப்ப மன அடங்குனாதான் வரும். அதனால விக்கிரக ஆராதனை செஞ்சா மன அடங்குது அப்படின்னு சொல்ல வர? அப்படியே வருது, அப்படியே வராமா? நாதம் வந்து மன அடங்குனாதான் நாதமே கேட்கும். சரியா? ஆமாங்க. அப்ப விக்கிரக ஆராதனை செஞ்சாக்கா மனம் வந்து அசுத்தத்துல சுத்தத்துக்கு வந்து அடங்கி நிக்குது. அதனால நீங்க வந்து தவம் செய்ய முடியும்னு சொல்ல வராங்களா? என்ன கதை, அதை சொல்லுங்க. இப்படிதாங்க. ஓகே. அது ஒரு நூல் தெரியுமா? மனம் இருப்பாருங்க. மனம் இருக்கு. ஆண்டு வந்து வெளிதான் ஆண்டவர். ஆண்டவர் வெளியே நினைக்க முடியும் உங்களால? வெளியே நினைக்க முடியாது. முடியாது உங்களால முடியாது. அதனால பண்றாங்க, எல்லாத்தையும் கலந்துருக்கான் இல்லையா? அவன் வந்து என்ன பண்றாங்க, பெரியவங்க என்ன பண்ணாங்க, தத்துவத்தை உள்ளடக்கி தவத்து அனுபவத்தை உருவாக்கிறாங்க. தவத்தை தான் உருவாக்கிறாங்க, தவ அனுபவம் தான் உருவாக்கிறாங்க. சரி, உருவம் சொன்னா உருவம் நினைக்காதீங்க. உருவம் தவ அனுபவம் தான். உருவத்தை வச்சு என்ன பண்ணாங்க, அந்த கடல் இருவம் இருக்குதா பாகம் கொடுத்தாங்க. மனம் பிடிக்கும். சரி, நம்ம உடம்பெல்லாம் ஜீவதேகங்கள், உயிரெல்லாம் தேவதேகங்கள் அப்படின்னாங்க ஐயா. சரி, தெய்வம் இல்லையா, அதெல்லாம் தேவதேகங்கள். சரி, முறைய உபாசனை பண்ணலாம் பிரம்ம வெளிப்படுங்கிறாரு. முறைய வெளிப்படுச்சா அது வந்து பிரகாசங்கிறது என்ன? உள்ள அருள் சார், அருளே. ஓகே. ஒரு சாமி, நீங்க பாருங்க, இப்ப இந்த உருவத்தை பார்த்தாக்கா உங்களுக்கு ஒரு பக்தியா தோணுதா இல்லையா? கட்டாயம் வரும். இப்ப எனக்கு பார்த்தாக்கா ஓகே, சிவபெருமான் கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது. ஆனா இது முழுக்க தவ அனுபவம் தான். இப்ப உதாரணத்துக்கு கழுத்துல மூச்சு காத்து, அந்த உடுக்க நாதம் அப்படின்றது அவ்வளவும் காட்டியிருக்கிறாங்க. ஆனா இப்படி காட்டுன உடனே நமக்கு வந்து ஐயோ சிவபெருமான் பக்தியா இருக்கணும், அவர் முன்னுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு உணர்ச்சி தோணும். பக்தி பண்றீங்களா? பக்தி பண்ண மன அடங்குதா? மன அடங்கி பிறகு உங்களுக்கு குருவா இருக்கான் பாரு. உங்களுக்கு எனக்கு குருவா இருக்கானா? சொல்லுவான், இரவு அப்படி இல்லடா, தத்துவ வழக்கம் இது. ஒரு தத்துவ விளக்கிடுவான் உங்களுக்கு. அப்புறம் தத்துவம் விளக்கி விட்டுருவான் குரு. தத்துவ விளக்கிய மாதிரி குருக்கள் இந்த வேலையை வாப்பாங்க. சரியா? ஏன் சொல்றேன், ஐயோ பண்மையில சொல்றேன் சாமி, மூப்பாயா போன்ற குருக்கள் அப்படின்ற குருக்கள் அங்க போயிடும். தனிப்பட்ட ஒரு மனிதனை நிம்மதியாவே விடமாட்டீங்க, தமிழ்ல பேசி கொள்றீங்க. ஏன் இப்படி? அச்சா, இப்ப வந்து தத்துவ அப்ப தவம் பண்ண ஆரம்பிச்சிருவான். மரம் அடைகிறோம், தவம் பண்ணிடுவோம். இது வந்து விக்கிர ஆராதனை வந்து உங்களுக்கு இன்னொன்று, அது வேற தவத்து வர போட்டோம். செல்லியே பக்தி பண்றீங்க பாருங்க, பக்தி மனம் உருகுது இல்லையா? மனம் உருகுது. மனம் உருகுனால நல்ல விஷயம் உண்டாகும். மனம் அடங்குது, அப்பயே நல்ல விஷயம் உண்டாகுது. சரி, அப்ப பவர் கிடைக்கும். பவர் கிடைச்சிருச்சு. அந்த பவர்லயே சில நோயெல்லாம் நீக்கலாம், இதெல்லாம் கிடைக்கும். ஆமா, நீக்கிருக்காங்க. குமர குரு வேற நல்லா நீங்க அடையாளம் ஆள் சொல்றாரு, நல்லா அது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி குமரகுரு வர்றது மாதிரி பண்ணிருக்கிறாங்க. நோய் பண்ணிருக்காங்க. இப்போ வழிபாடு பண்றாங்க, நோய் நீக்க முடியுது. ஓகே.
அப்ப இப்ப இப்ப வந்து சாமி, இப்ப இந்த இந்த என்னது உருவ வழிபாடு இதுன்றது வந்து என்னன்னாக்கா, இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சாமி, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டதுதான். இப்ப என்னன்னா சாமி, நமக்கு பிரச்சனையே மனம் தான் சாமி. ஆமா. நேத்து ராத்திரி மனம் என்ன தெரியுமா பண்ணுச்சு என்ன? ராத்திரி 4 மணிக்கு தான் படுத்தேன் நான். என்ன பண்ணியா தெரியல, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப ஆடி தூக்கம் வர மாட்டேங்குது. மரியாதையா போயிடு. இல்ல அது இல்ல, அந்த விஷயம் இல்ல சாமி, இது வேற. அது தூக்கம் வர மாட்டேங்குது, அது பாட்டுக்கு தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, ஏன்னு தெரியல. சரி, சில சமயம் தூக்கம் வராது. அப்படிதாங்க இதுதாங்க. சில தாட்ஸ் வந்ததுன்னா அதான் தூக்கம் வராது. அதான் சொல்றேன், அத தூங்கணும்னு முயற்சி பண்ணாங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. இல்ல தாட்ஸ் தான் ஜெயிக்கும், தூக்கம் வராது. ரொம்ப ஆசைப்படுங்க. நீங்களும் பட்டிருக்கீங்களா? நீங்களே அப்படின்னா இப்ப நாங்களாம் எதுவும் போல சாமி. என்ன சாமி மெசேஜ் வருது? மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருது? வால்யூம் டர்ன் ஆஃப் வால்யூம்னா தெரியலையே என்ன பிரச்சனைன்ட்டு. எல்லாம் கேக்குது. அப்புறம் வேலை பாருங்க என்ன வரும். ஆனா அப்புறம் முடிஞ்சு போச்சா? பக்தி ஆண்டிகள் சிறைவடிகள் கடலை வழிபாடு செய்வார். எங்கேயும் வாதிப்பாரு. ஓகே, சரி சாமி. சரியை கிரி ஆகிய நெறிய நிற்போர்க்கு புறக்காட்சியாக இறைவன் விளங்குகின்றான். இதுல சம்பளம் சொல்றேன் உங்களுக்கு. நான் எங்க பார்த்து அது சம்பளம் சொல்றேன். சகராச்சாரியர் இருந்தார், சகராச்சாரியர் திருவத்தூர் வந்தாரு பேருக்கு. ஆனா அவர் சுத்தி கயிறு பிடிச்சி போவான், சித்தி அவர் சித்தி. சரி சொல்லுங்க சாமி. சங்கராச்சாரம் திருவத்தூர் கோயில் வந்தாரு சார் கோயிலுக்கு. திருவொற்றியூர் கோயில்ல வந்து சங்கராச்சாரியார் இருந்தாரு. இல்ல காஞ்சிபுரத்துல இருக்காரு அவரு காஞ்சிபுரத்துல இருக்கிறாரு. திருவத்தூர் கோயிலுக்கு வந்தாரு. அவர் யாரும் தொழாம இருக்கிறாங்க. 10 பேர் அவரை சுத்தி கயிறு கட்டி பிடிச்சின்னு போவோம். அவரை தொடக்கூடாதா? ஆமா, பின்ன ஏன் அது தொடரையா பையன் பெரிய மகான் அவர் தொடலாம். அவர் போய் மட தலைவர் அவரு, மகான் தலைவரு, மகானை போய் தொடரலாமா? ஆமா, அதாவது சுத்தி போனோமா கயிறு பிடிச்ச ஆள் நானும் ஒருத்தன் போயிட்டு வந்தோமா. நிறைய சிலை ஒரு ஐயன் அவர் ஓடி ஜாதகம் பண்ணாரு. இவர் வேற அவர் ஜாதகம் பண்ணாரு. சரி, இவர் கேர் பண்ணாரு வந்தாரு. ஓகே, எனக்கு கோவம் வந்தது. இவர் மதிச்சு ஜாதகம் பண்றாரு. லட்சுமண வர நான் பண்ண என்ன சார் உங்களாதான் ஜாதகம் பண்ணாரு அவரு. கேர் பண்ண வரல நியாயமானு கேட்டேன். நீங்க கேட்டீங்களா? ஆமா. உங்களுக்கு ஏன் சாமி இந்த வேலை? கொழுப்பு. ஆமா, அவரு அவரு நீ கேட்ட ரைட்டு. அவர் வந்து உங்களுக்கு தான் திவாதம் பண்ணணும், சில வழிபாடு. ஆமா, நான் எங்கேயும் உபயோகம் பண்ணணும், எனக்கு எங்க வேணா ஆண்டவங்க பண்ணணும். அர்ஜுனாதம் பண்ண தப்பு, எனக்கா பண்ண தப்பு. சரி, நான் எங்கேயும் கும்பிடுறேன் ஆள்னால. சரி அப்படின்னாரு அவர். பாத்தீங்களா? அதான் என்ன பதில் சொன்னீங்க? அவர் பக்குவம் எங்கானு கும்பிடுவாரு. ஆமா சாமி, இப்ப ஞானிகள் வந்து எல்லாத்துலயும் கடவுள் எங்கேயும் இருக்கிறான், வியாபித்து இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா ஐயா இருக்காரு. அது ஆதாரம் என் கூட நடந்து பாருங்கன்னு சொல்றேன். சம்பவத்தை சொல்றீங்க. ஓகே. இப்ப ஓடிப்பாரு கேர்புல்லா ஏற்பாடு வந்துட்டாரு. கேட்டேன் இப்படி கேர்புல்லா கேட்டேன். வந்துருக்காரு, நீங்க கேப் பண்ண மாட்டாரு. அப்புறம் போறோமா
சரி, அடுத்து படிங்கம்மா. ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க, யோக ஞானம் படிங்க. யோகம் ஞானம் ஆகிய அக வழிபாட்டு நெறியில் நிற்போர் இறைவனை தனக்குள்ளே காண முயற்சி செய்வர். புறத்திலே மற்றவர்கள் காண முடியாத பல காட்சிகளை அகத்திலே அவர்கள் காணுவர். இதனையே காணா காட்சி என்று பெரியோர் கூறினர். அந்த காணா காட்சி எவ்வாறு இருக்கும் எனில், பரநாத நிலை அனுபவத்திலே அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி ஒன்றும் அதன் நடுவே பொன்னொழியும் தோன்றுமாம். முடிந்த முடிவாக அப்பொன்னொழியின் நடுவே இறைவன் செவ்வொளியாக காட்சி அளிப்பானாம். இதுவே காணா காட்சி. இதுதான் நம்ம 54வது பாட்டை பார்த்தோம்னாக்க எல்லாம் பிடிச்சிருக்கும். அனுபவம் 54. அண்ட பகிரண்டம் தோற்றா புரிஞ்சோதி மலை வரணாதத்தை தோன்றியது, அங்கு அதன் நடவை தோன்றியது ஒன்றுதான் மாட்டறியா பொன்னொழியோ, அவ்வொலிக்குள் ஆடும் வள்ளல் அருளொழியோ. அத திருப்பி திருப்பி 4 வருஷமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க மனப்பாடமாவாம. யோகம் ஞானம் ஆகிய அக வழிபாடு நெறியில் நிற்போர் இறைவனை தனக்குள்ளே காண முயற்சி செய்வார். ஓகே சாமி. இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இப்ப இந்த சரியை கிரியை செய்யறவங்க இறைவன் வந்து முன்னுக்கு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க, வச்சு பக்தி பண்ணி இது பண்றாங்க. அப்ப ஒரு லெவலுக்கு போன பிறகு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, நம்ம இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, சரி இப்ப வந்து உள்ளுக்கு பாப்போம்னு ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இப்ப நம்ம சன்மார்க்கிகள் என்ன பண்றாங்க, நீங்க விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, அது வந்து அவங்க உருவாக்கி வச்சது, அதனால அவங்கபடி நீங்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது வந்து இல்ல, உங்க பக்குவத்தை பொறுத்து இருக்கு. கேட்டா அவங்க பக்குவத்துக்கு சமே எது சரியா இருக்குமோ. இப்ப நீங்க சொன்னீங்களா, இப்ப ஞானிகள் என்ன பண்றாங்க, எல்லாத்துலயும் பாக்குறாங்க, பக்தி காட்டிகள் விக்கிரகத்துல பாக்குறாங்க. அது அவங்க பக்குவம் மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்கு சாமி. நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப இதுதான் சரி இதுதான் பிழைன்னு ஆன்மீகத்துல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. எது அவன் சூழ்நிலைக்கு எது சரியோ அதுதான் சரி. புறத்திலே மற்றவர்கள் காண முடியாத பல காட்சியிலே அகத்திலே அவர்கள் காணுவார். அவங்க வந்து புறத்துல காணாத காட்சியா சாமி? வெளியில பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு பேரொலி பொன்னொலி வெளியே தெரிஞ்சுனா என்ன ஆகுறது? எல்லாரும் சுத்த தேகம் பெற்ற மாட்டாங்க. இதனையே காணா காட்சி என்று பெரியோர் கூறினர். அந்த காணா காட்சி எவ்வாறு இருக்கும் எனில், பரநாத நிலை அனுபவத்திலே அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி ஒன்று, அதன் நடுவே பொன்னொழியும் தோன்றுமாம். முடிந்த முடிவாக பொன்னொழியின் நடுவே இறைவன் செவ்வொளியாக காட்சி அளிப்பானாம். இதனே காணா காட்சி. இதுவே நடனம் நடராஜன் காட்சியும் காணா காட்சியும். ஓகே, படிங்க மாறுது. இந்த காட்சியை கண்ட பெரும் புண்ணியவான்கள் இறைவனை கண்டு கலந்து நிற்பவர்கள். ஆதலால் இறைவன் எவ்வாறு ஆட்சி செய்கின்றானோ அந்த ஆட்சியை இவர்கள் பெறுவதால் அது தரும் ஆட்சி என்று கூறினார். புறத்திலே கண்ணால் காண்கின்ற இயற்கை காட்சிகளாகவும், கண்ணால் காண முடியாது அகத்திலே தோன்றுகின்ற ஞான அனுபவ காட்சியாயும், அப்படிப்பட்ட தவ காட்சியினால் பெறக்கூடிய வல்லபமாகியும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி. ஞான காட்சி என்பதற்கு ஆதாரம் வான நாடரும் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சியே நாம் பெறல் வேண்டும். ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியார்கள் வம்மீனோ ஈண்டே. பாப்பேன். இப்ப நான் டிவி பார்த்து என்ன நினைக்கிறேன் சாமி, ஒரு 4 மாசம் இருக்கும் போல இருக்கு டிவியை பார்த்து. பாப்பேன் சாமி, சில படங்கள் எல்லாம் பாப்பேன். நல்ல படமா இந்த அட்வென்ச்சர் இந்த மாதிரி படம். எங்க நாடக காட்சி பெரியார் அதான வாழ்த்துற மாதிரி பெரிச்சா பேசுறாங்க இல்லை சாமி. இந்த காட்சியை கண்ட பெறும் புண்ணியவான்கள் இறைவனை கண்டு கலந்து நிற்பவர்கள். ஆதலால் இறைவன் அவ்வாறு ஆட்சி செய்கின்றானோ அந்த ஆட்சியை அவர்கள்
பெறுவதால் அது தரும் ஆட்சி என்று கூறினார். இது எனக்கு புரியல, சொல்லுங்க. பாருங்க, அவர் இருக்கு காட்சியும் காட்சி அது மாற்றி எழுதுறாரு இல்லையா? காட்சி என்ன ஆட்சி கொடுக்குது? காணாத காட்சி. அந்த பேரொலி பொன்னொலி இந்த தானே சாமி காணாத காட்சி? அதானே காட்சி. காட்சி என்ன ஆச்சு உங்களுக்கு? எவ்வளவு ஆற்றல் வருது உங்களுக்கு? பேரொலியை பார்த்தா சித்த தேகம் வருது, பொன்னொலியை பார்த்தா பிரணவ தேகம் வருது. இல்ல சார், சித்திகள் எடுத்து வருது, சித்திகள்லாம் வேற வருது. ஆமா, அதான் ஆட்சி. ஓ, சித்திகள் 64 கோடி ஆட்சி தன் சுதந்திரத்தால் ஏற்ற முடியும் அப்படின்னு வரலாறு. அந்த சித்தி அதான் ஆட்சி. ஆட்சி பண்ணலாம். இன்னொன்னு ஓ, தங்கோல் அளவது தந்தருட்ஜோதி செங்கோல் செலுத்தனே செப்பிய சிவமே. அதுல திரும்ப மலையாக்கலாம், மலையை திரும்ப ஆக்கலாம், அதெல்லாம் இருக்குல்ல. ஆனா அந்த மாதிரி சக்தி எல்லாம் வந்துருச்சுன்னா சாமி அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. எதுக்கு செஞ்சுக்கிட்டு? அதான் சொல்றேன் சாமி. சாமி அவ்வளவு சக்தி வந்துருச்சுனாக்கா அப்படியே அமைதியா உட்காந்து என்ஜாய் தான் லைஃபே. எந்த ஒரு துன்பமும் கிடையாது, என்ஜாய். அதுலயே நம்மளுக்கு ஜாலியா இருக்கும். இங்க இருந்து போயிட்டு இப்ப நான் வந்து திரும்ப மலையாக்கி இவனுக்கெல்லாம் என்ன வாழ்த்தி இது தேவையா எனக்கு? இதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடும். எதுக்கு சாமி அவங்க நம்பிட்டு காட்டணும்? அதான் சொல்ற சாமி, சக்தி பெற்றவங்க வெளியே காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு? இப்ப உதாரணம் சாமி, இப்ப வந்து ஒரு துரும்ப மலையாக்கி வித்த காட்டி அவனை நம்ப வச்சு தேவையாது நம்மளுக்கு? தேவையே வந்து பழஞ்ச மாதிரி நம்பாரு வித்தியாசம் இருப்பான். பழஞ்ச மாதிரி பழஞ்ச மாதிரி அவத்த பிச்சைக்காரன். அதான் சொல்ற சாமி, அதாவது பொருள் புகழாதிய வேண்டவன் தான் வித்த காமிக்கிட்டு இருப்பான். ஆமா ஆமா, அவங்கள ஏமாத்துவோம். பாம்பு கீழே வச்சுட்டு உடப்பாருவான். பாருங்க, படுக்க வச்சிருவான். படுக்க வச்சுட்டு பாக்கெட் என்ன இருக்குது என்ன கேட்டு காசு வாங்கி நினைச்சிருவான். அதான் சொல்றேன் சாமி, இப்ப வாயில இருந்து லிங்கத்தை எடுக்கிறது, தின்னூறு கையில இருந்து குடுக்கறது, இதனால சாமி அத வாங்குறவனுக்கு உனக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுதா? இல்ல, இவன் பணக்காரனா இருப்பான். இவன் இப்ப மக்களுக்கும் வந்து ஒண்ணு சொல்லணும் சாமி. அதாவது கடவுளுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து அற்புதங்களை காட்டிக்கிட்டு நான் இருக்கேன்னு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப சில பேர் சொல்லுவாங்க சாமி, நான் உனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், நான் பூஜை ரூமுக்கு போனேன், அங்கேருந்து ஒரு பூ விழுந்துச்சு, ஆஹா கடவுள் இருக்காருப்பா, அந்த பூவை உழுவ வச்சுதான் கடவுள் உன்கிட்ட இருக்காருன்னு காட்டுறதுக்கு நான் அவருக்கு என்ன தலைவிதியா? எனக்கு அதான் கேள்வி. ஏன்னா இப்ப அவரு வந்து உனக்கிட்ட வந்து நான் இருக்கண்டான்ட்டு பல நடத்தி காமிக்கிட்டே இருக்கணும். மக்கள் நம்பிக்கை இல்ல சாமி, நான் என்ன சொல்றேன்னாக்கா அது பூ வந்து தற்செயலா உழுந்திருக்கும். இப்ப இவங்க நம்பிக்கிட்டு கடவுள் வந்து எனக்கு என்ன கேள்வினாக்கா, இப்ப வந்து அற்புதங்கள் நடத்தலைனாக்கா அவர் கடவுள் இல்லையா? எனக்கு அதான் கேள்வி. இப்ப சாமி இதெல்லாம் பேச்சா? மக்கள் நம்பிக்கை அதை விட்டு சொல்லுங்களேன். என்ன சாமி அசால்ட்டா இதெல்லாம் ஒரு பேச்சான்ட்டீங்க? இல்லைங்க, பக்தி எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? சந்தோஷப்பட்டும் சாமி, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, கடவுளுக்கு என்ன தேவை இருக்கு? நான் இருக்கேன்னு காமிக்க. அதான் சொல்றேன் நானு. இப்ப என்னன்னாக்கா, இந்த அற்புதங்களை எதிர்பார்த்து நீங்க வந்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்க ஏமாந்துதான் போவீங்கன்னு சொல்ல வரேன். இல்ல, நான் சொல்ல கேளுங்க. ஒரு கல்யாணத்துக்கு பூஜை பண்ண போறாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ண போறாங்க, பூஜை பண்ண போறாங்க. சரி, பழக்க வச்சுட்டு நடக்கணும், நீதான் துணை இருக்கணும் அப்படின்னா வேண்டுவாங்க. ஒரு பூ விடும். சந்தோஷம் தெரியுமா அவளுக்கு? நான் கூப்பிட்டு ஆனா கேட்டு பூ போட்டான் ஆனந்தம் அவளுக்கு. அது உண்மையா போய் அதுதான் விஷயம். சரி, ஓகே. மனசுக்குள்ள வந்து அவ்வளவு சந்தோஷம் வரும். சூப்பராதா? இல்ல அவனுக்கு சந்தோஷம் வரட்டும் சாமி, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவன் இல்ல
அவனுக்கு தேவையே இல்லை. அதான் சொல்றேன். இப்ப இப்ப பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கனாக்கா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒரு சாமியார்னு வச்சுக்கலேன், அவர் வந்து ஏதாச்சும் ஒரு அற்புதம் செஞ்சுட்டாருனாக்கா, ஓகே அவர்கிட்ட இறைசக்தி இருக்குன்னு நம்பிடுறாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? அவன் வந்து ஒரு வித்தை தான் காமிக்கிறான். அது வந்து ஒரு கண்கட்டி வித்தை. புரியுதா? இப்ப நான் அததான் சொல்ல வரேன். இப்ப வந்து கடவுள் வந்து இருக்காரு அப்படின்ட்டு இவன் மூலியமா வித்தை காட்டி இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறேன். கிடையாது, ஒத்துக்கிறேன். இன்னொன்னு வந்து எவனுமே வந்து கடவுளை பாக்கல, வல்லார் மட்டும் தான் பார்த்திருக்காங்க. அவங்க ஏதாச்சும் வித்தை காமிச்சாங்களா? நீங்க சொல்லுங்க, வித்தை காமிச்சாங்களா? ஐயா செஞ்சிருக்காருயா. நான் என்ன சொல்றேன்னாக்கா, அவரு ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு செஞ்சாரா இல்ல தேவைக்கு ஏத்த மாதிரி செஞ்சாரா? நான் என்ன சொல்றேன்னாக்கா, தேவைக்கு ஒரு தேவை இருந்தா செஞ்சா பிரச்சனை இல்லை. ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு சக்தி இருந்தா பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை சாமி. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் வாயில இருந்து லிங்கத்தை எடுக்கிறேன், நான் இங்க இருந்து அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், தேவையா அந்த விஷயம் எல்லாம்? ஐயா வித்தை காட்டலையா? வித்தை காட்டல. சொல்லுங்க சாமி. ஐயா காட்டல. அதான் சொல்றேன். இப்ப என்னன்னாக்கா, மக்கள் ஏமாந்து போயிடுறாங்க. புரியுதா சாமி? மனுஷனை நம்பி ஏமாந்து போயிடுறாங்க, வல்லார் நம்ப மாட்டாங்க. எங்க முடிகிறது? புறத்திலே கண்ணால் காண்கின்ற இயற்கை காட்சிகளாகவும், கண்ணால் காண முடியாத அகத்திலே தோன்றுகின்ற ஞான அனுபவ காட்சியும், அப்படிப்பட்ட தவ காட்சியினால் பெறக்கூடிய வல்லபமாகிய விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி. அதாவது புறத்துல பாக்குறது, அகத்துல பாக்குறது, எல்லா காட்சியும் அவன் தான். ஆனா அகத்துல பாக்குற காட்சி வந்து வேற லெவல். அது வந்து வேற அமுதத்தை கொடுக்குது, உடம்பு மாத்துது. காட்சியை பெறக்கூடிய வல்லபம் பாருங்க. காட்சியால் பெறக்கூடிய வல்லபமாகிய விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி. இப்ப நம்ம வேலை வந்து சாமி, இப்ப வந்து என்னன்னாக்கா, வெளியில பாக்குறதெல்லாம் விட்டுப்புட்டு உள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணும். அதான் நம்மளோட வேலை. ஐயா எனக்கு ஒரு கேள்வி ஐயா. ஐயா இந்த அக காட்சி சொல்றாங்கல்ல, இந்த அனுபவம் வந்துட்டு நம்ம கனவு காண்றோமே, அதுவும் அக காட்சி ஒன்றா? இல்ல, தப்பு கிடையாது. அது கனவு வந்து மனம், கற்பனை. அகக்காட்சி கற்பனை கிடையாது. அகக்காட்சி வந்து தம்பி நீ என்ன கேக்குற? எனக்கு புரியல, திருப்பி கேளு. இல்ல அகக்காட்சி இப்ப வந்து நீ இங்க சொல்லிக்கிட்டு இருக்க அகக்காட்சி பத்தி பேசிட்டு இருக்கியா? ஆமா ஆமா, இங்க உள்ள மேல வந்துருச்சேப்பா, பேரொலி பொன்னொலி, அது மட்டும் தான். நீ வேற கனவுக்குலாம் போவாத. அதெல்லாம் நம்ம மனசுல என்ன கேக்குறேன்னா, அகம் வந்து ஒரு சென்ஸ் மாதிரி. சோ அது வந்து நம்ம எந்த இடத்துல ரியலைஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி கேக்குறேன். இப்ப கனவுல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து அது அகக்காட்சியான்னு சொல்லிட்டு கேக்குறேன். இல்ல நீ இங்க பாரு, வல்லார் வந்து முடிச்சு விட்டாரு. என்ன சொல்றாருனாக்கா, நீ அகத்துல பாக்குறது எல்லாமே மனசு உங்ககிட்ட காட்டுற வித்தை. இங்க வந்து பரநாத நிலைக்கு போயிட்டேனாக்கா, நீ வந்து தனுகரணாதிகளை கடந்துட்டு அங்க மனதுக்கு வேலை கிடையாது. இங்க தோன்றது வந்து எல்லாமே இறை காட்சி தான். சரியா சாமி? நான் சொல்றது பாத்துங்க கொஞ்சம் சாமி. ஓகே, நம்ம வந்து கனவுல காண்றது வந்து கனவு காண்றதுன்றது வந்து தூக்க நிலையில் மனம் வேலை செய்யுது. தூக்க வெளியில் மனம் வேலை செய்யும் போது அது காமிக்கிற காட்சி வந்து நீ என்னத்தை ஏற்கனவே கேட்டிருந்தியோ பேசியிருந்தியோ அது மட்டும் தான் அதால காமிக்க முடியும். புதுசா எதுவும் காமிக்க முடியாது. அதனால அப்ப எனக்கு என்ன கேள்வின்னு என்ன, அப்ப நம்ம இந்த வாழ்க்கையில வந்துட்டு சாதாரண நடைமுறை வாழ்க்கையில நம்ம அந்த அகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாதா? பண்ணதே கிடையாது. பண்ண முடியாது. முடியும். நீதான் மனசுல இருக்கியப்பா, மனசுல இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிய, எங்க இருந்து காமிக்கிறது? நீ என்ன நினைக்கிற? பாத்துட்டு நினைக்கிற. எனக்கு அது வேளா கூட இறுக்கி பிடிச்சுக்குத. இல்ல இங்க பாரு, இப்ப என்ன தெரியுமா, நம்ம முன்னுக்கு வந்து ஒரு திரை இருக்கு, புரியுதா? அந்த திரையில நிறைய காட்சி தெரியுது. அது வந்து மனசுதான் நம்ம கிட்ட காட்டி இருக்கு. அந்த திரைய கிழிச்சிட்டு போனாதான் உள்ளுக்கு வந்து உண்மையான காட்சி தெரியும். புரியுதா? புரியுது. இப்ப நம்ம திரையில தெரியுற காட்சி எல்லாம் இதுதான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ட்டு போயிட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. நம்ம பிரச்சனை கேக்குறதுக்கு சுலபமா இருக்கு, ஆனா செய்யறதுக்கு ஒரு வழி கூட தெரியல. என்னப்பா அப்படி சொல்லிட்ட?
ஆமாண்ணே, எனக்கு ஒண்ணுமே தெரியல. தயவு, பக்தி, ஒழுக்கம், தவம் முடிஞ்சு. எவ்வளவு காலம் பிடிக்குன்னு தெரியலையே. அதை பத்தி நீ ஏன் யோசிக்கிற? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரிசல்ட்டா இல்ல ப்ராசஸா? அதுல கவனம் வை. இப்ப ரிசல்ட்ட கவனம் வைக்க போறியா, ப்ராசஸ்ல கவனம் வைக்க போறியா? எனக்கு அதான் கேள்வி. தெரியலையேப்பா, எல்லாருக்கு. எவ்வளவு காலம் பிடிக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்காம உட்காந்துருந்தா என்ன காரணம்? என்ன நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க வேண்டியதா? அது வருது, வரல, போகுது, போகல, எடுத்து போட்டு போயிட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதா? நடக்கவே ஆரம்பிக்காம அங்கேயே உட்காந்து நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருந்தோமாக்கா வருமா, எப்போ வரும் அப்படின்னாக்கா என்ன நடக்க போகுது? என்ன சாமி கொஞ்சம் ஓவரா பேசிடணும் தம்பி. இப்ப வந்து எவ்வளவு காலம் எடுக்கும் நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம வேலை வந்து இந்த ப்ராசஸ செய்யறதுதான். அது மட்டும் நம்மளால செய்ய முடியுமா, முடியாதா? நீ சொல்லு. தயவா இருக்க முடியுமா? முயற்சி பண்ண முடியுமா? தயவா இருக்கிறதுக்கு, பக்தியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியுமா? தவம் செய்யறதுக்கு முயற்சி பண்ண முடியுமா? நம்மளால முடிஞ்சதை செய்ய வேண்டியதான். அதுக்கப்புறம் வரலாறு பாத்துக்க வேண்டியதான். எனக்கு என்ன அருவா இருக்கு, என்கிட்ட நீங்க பாத்துக்குங்க, நான் என்னால முடிஞ்சதுதான் செய்வேன், நீங்க தான் வழிகாட்டி என்ன கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். வரலாறு எதுக்கு இருக்கு? நேர சாணம் போய் உட்காந்து உட்காந்து யார்கிட்ட? யாருக்கிட்ட? என்னெல்லாம் ஒரு மனுஷன் வலிச்சு நீ இது தாவகத்துக்கு வந்துக்காத. எனக்கு தான் ஒட்டு இல்ல, நான் உனக்கு ஒட்டு செய்ய முடியாது. அடுத்த வாரம் இங்க வருவாரு, புடிச்சிடுறேன். இல்லைங்க, மூப்பாயாட்ட போய் கத்துக்குங்க எதா இருந்தாலும். ஒண்ணு இல்லையா நிப்பா திருவிடியா சாமி எங்க கிட்ட என்ன இல்லையா? நான் தான் பாத்துட்டேன், என்ன ஒண்ணு இல்ல. நான் பாத்துட்டேன். சரி சாமி வாங்க. வான நாடரும் நாடரும் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சியை நாம் பெறல் வேண்டும். இத முதல் சொல்லுங்க. ஓ, வான நாடரும்னாக்கா அவங்களே நாடுவதற்கு அரிதானே அப்படின்னு போறீங்களா? அரிதானே பாருங்க சாமி, தமிழ பாருங்க. வான நாடரும் நாடரும் பாத்தீங்களா? இப்ப நான் எப்படிதான் படிக்கிறேன்? வான நாடரும் நாடரும் எதுக்கு ரெண்டு விட்டு ஒரே ஓட்டுக்கு இருக்கு அப்படின்னு நான் படிக்கிறேன். வான நாடர்னாக்கா இந்த தேவர்கள், வானத்துல நடஞ்செய்கிறவர்கள், சரியா? அவங்களே நாடுவதற்கு அருமையான, அதாவது நாடுவதற்கு அரிதான, அவங்களாலே முடியாது, பார்க்க முடியாத, மன்றிலே வயங்கும். மன்றிலேனா புருவமத்தில இருக்கிற ஞான நாடக காட்சியே நாம் பெறல் வேண்டும். அதாவது பேரொலி, பொன்னொலி, உள்ளொலி. உள்ளொலி தான் நாடகம் பண்ணுது, நடனம் பண்ணுது. உள்ளொலி அசைவே நடராஜனா, அததான் நீங்க பாக்கணும். அதை விட்டுக்கிட்டு ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியார்கள். இதுதான் சாமி, ஈன நாடக பெரியார்கள். வாழ்த்துற மாதிரி இருக்கு நம்மள. காரி துப்புறாங்க. ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும். ஊன நாடக காட்சினா அதாவது இப்ப வந்து சீரியல் இல்ல சாமி, யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதை விடுங்க. மத்தவங்க என்ன பாக்குறாங்கன்னாக்கா, இப்ப இளைஞர்கள்லாம் டிவி, இன்ஸ்டாகிராமு, இது அதுன்ட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க, போனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. டிவில இருந்து லேடிஸ் பூராவும் எல்லா பொம்பளை டிவி தான். எல்லா பொம்பளையும் என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? மகேஸ்வரி மாதிரி உயர்ந்த பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சீரியல் சாமி, சீரியல்னா என்ன சீரியல் சொல்றீங்க? தமிழ் சீரியலா? தமிழ் சீரியலா? தமிழ்தான் சார். என்ன ஒண்ணு இங்க எதிர்நீச்சல் ஒண்ணு போகுது, அதுதான் பெரிய கமெண்ட். இப்போ எதிர்நீச்சலா? இது எப்படி உங்களுக்கு தெரியுது? சத்தம் எழுது இல்ல. ஓ, உங்க வீட்டுல பாக்குறாங்க உட்காந்து. சாமி, அந்த நாடகத்தை நம்ம பார்த்துதான் ஆகணும். ஏன்னா இப்ப வந்து நமக்கு வந்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இடங்கம், அவடம்பம், அகங்காரம், அப்புறம் வந்து என்னது ஆணவம், கண்மை, மாயை, இவங்க எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு எப்படி நம்ம வெற்றி அடைறதுன்னு அந்த நாடகத்தை சொல்லி கொடுக்குறாங்களா? இதெல்லாம் எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லி தரடா. சிறப்பு. சாமி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியிருக்கேன் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இது வந்து நம்ம மக்கள் தப்பு சொல்ல முடியாது. என்னன்னாக்கா,
இப்ப நம்ம இதுதான் ஆன்மீகத்துக்கும் உலகியலுக்கும் உள்ள வித்தியாசம். நான் என்னோட சிந்தனையில நான் சொல்றேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்ப உலகத்துல சாமி, இப்ப வல்லார் அமுதன்னு பேசுறாரு. அவர் அமுதம் சாப்பிடணும்னு தான் முயற்சி பண்ணாரு. வெட்டி அடைஞ்சிட்டாரு, சாப்பிட்டாரு. சரியா சாமி? ஆமாதானே? அமுதன்றது ஒரு வகையான கெமிக்கல்னு வச்சுக்கோமே, மூளையில ஏற்படுற ஒரு 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 கெமிக்கல், அப்படி வச்சுக்கலாமா? ஓகே. இப்ப நம்ம உலகியல்லையும் சின்ன சின்ன கெமிக்கல்லாம் சுரக்கத்தான் செய்யுது. ஓசிட்டோசின் அப்படின்னு நிறைய கெமிக்கல் சுரக்குது. இப்ப நீங்க டிவி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு கெமிக்கல் சுரந்து அது உங்களை அடிமையா வச்சிருக்காங்க. புரியா சாமி? அப்ப அவங்களுக்கு அது இன்பமா படுது, நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஐயோ வெரி இன்பம் வெரி. பாக்கலன்னா தூங்க மாட்டாங்களா? அன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டாங்க. எல்லாரும் விட்டுட்டு போய் உட்காந்து 5 நிமிஷம் உட்காந்து போய். அது நல்லது இல்லைங்க, நல்லது இல்லைங்க. பயங்கரமா கொடுமையான சீரியல். அது கொடுமையான சீரியலா? தெரியல சாமி. நான் இந்த தமிழ்நாடு சீரியல்லாம் நான் பார்த்தது இல்லை சாமி, எனக்கு தெரியாது. நான் எங்க சாமி நம்மளுக்கு நேரம் இருக்கு. இப்ப வர எடிட் பண்றதுக்கே சரியா நேரம் வர மாட்டேது. வீடியோ 11 மணிக்கு 1 மணிக்கு ராத்திரி எல்லாம் அப்லோட் ஆகுது. ஐயா நான் ஒண்ணு பகிர்ந்துக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் பூச்சவங்கள இருக்கிறப்ப நான் டீச்சரா வேலை செய்யறப்ப நான் சம்டைம் நீ டீச்சரா வேலை செஞ்சியா? எங்க வேலை செஞ்ச? நான் சுபாங்கியா வேலை செஞ்சேன். காலேஜா? இல்ல இது ஹோம் ஸ்கூலிங், IGCSE. ஓ ஆமாவா? அப்ப நான் செய்யறப்ப நான் சம்டைம் ரேஸ் இந்த ஃபார்முலா 1 ரேஸ் எல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு நல்லா எக்ஸைட்டட். எனக்கு ரேஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எக்ஸைட்டட் பார்ப்பேன். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடும். பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரி பார்த்துட்டு விடிகாலில் எழுந்துச்சு நம்ம வேலைக்கு போவோம்ல. அப்ப அன்னைக்கு ஒரு நாள் என்ன காடி வேகமா ஓட்டிட்டு போனேன். வேகமா ஓட்டிட்டு போறப்ப எப்போது இல்லாம அன்னைக்கு நான் வேகமா ஓட்டிட்டு போனேன். ரியல் பண்ணேன், என்னடா இது நான் எப்போது இல்லாம வேகமா ஓட்டுறேன்னு ஏன் அப்படின்ட்டு. அப்ப தெரிஞ்சு ஐயோ நான் போன ராத்திரி முந்தின ராத்திரி ரேஸ் பார்த்தா அந்த உணர்வு எனக்கு ஓடி இப்ப நான் காடி வேகம் இறங்கி உள்ள வேலை பார்த்து விட்டுருச்சு. அது மாதிரி நாடகமும் வேலை போடுது. நாடகத்துல என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்களோ சாமி, நாடகத்துல எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா, இல்ல நாம எப்படி கெட்டு போறது, மத்தவங்களை எப்படி கெடுக்கிறது, அதை சொல்லி கொடுக்குறாங்களா? அதுல மெயினா புருஷன் எப்படி சாவடிக்கிறது, கூடலாமா, தலையில வச்சு அமைக்கலாமா, மூஞ்சி தலை அமைக்கலாமா, இந்த மாதிரிலாம் உண்மையா நடந்தா என்ன ஆகுறது? சாமி இப்ப மனசுக்கு பிரச்சனை பாக்குறது சாமி. இப்ப உதாரணத்துக்கு சாமி இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க. நீங்க அப்படியே நடந்து போறீங்க சாமி, ஒரு கடத்தெருவுல நடந்து போறீங்க. 2 நண்பர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாலியா. நீங்க ஏதாச்சும் கவனிச்சுப்பீங்களா? அவனே இப்ப அவனை அறையறான், அவன் சட்டையை பிடிச்சி இவன் கிழிக்கிறான், சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் கூடுமா கூடாதா? இல்ல வெளியில 2 பேர் பேசிட்டு இருந்தா சுத்திதான் பையன் எல்லாம் போயிதான் இருப்பானுங்க. 2 பேர் அடிச்சா வச்சுங்க கூட்டமே கூடும். ஆமா, இதான் வழக்கம். சண்டை போட கும்பல் வந்துடும். அதாவது மனம் இந்த நெகட்டிவே நாடி நிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இவரையும் பாட்டு பாருங்க, 2 வரி புகழ் நாடகம் உடம்பா நடிக்கிறாங்க. புகழ் நாடகம் அந்த காட்சியால காலத்தை ஒழிக்கிறீங்களா பாக்கலாம் அப்படிங்கிறார். பொழுதுபோக்கு சாமி, எனக்கு இப்பதான் புரியுது. காலத்தை ஒழிக்கிறதுனா பொழுதுபோக்குன்னு வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவி பாக்குறது ஒரு பொழுதுபோக்கு. அப்ப அந்த நேரத்துல உட்காந்து தவம் செய்ய சொல்றீங்களா? இது பார்க்க வந்தா போறோம். ஓ, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இது பார்க்காம இருந்தீங்கன்னாலே போதுன்றீங்களா? கண்டிப்பாயிருவாங்க சாமி. படுக்க பயமா இருக்கு. ராத்திரி என்ன நடக்குவோ எது நடக்குவோ, உயிரை கையில முடிச்சுக்கிட்டு படுக்கிறதா இருக்குன்றீங்களா? இல்ல சாமி, என்ன சொல்றீங்க? நாடகத்துல இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? போங்க, அவங்க மோசமான டான்ஸ் எல்லாம் பாப்படாங்க.
பார்வை பொழுதுபோக்கா பார்த்தா பிரச்சனை இல்ல, அது மனதுக்குள்ள இறங்கி வேலை பார்க்காம இருந்தா சரி. பொழுதுபோக்கு அது மாதிரி எனக்கு வேலை பார்ப்போம். அது பண்ணி அதெல்லாம் அப்படியே. இப்ப எனக்கு ஒண்ணு புரியுது பாருங்க சாமி. நம்ம வான நாடரும் நாட அரும் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சி தான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கிறோம் சாமி, நான் அதான் நான் சமயம் யோசிப்பேன். இப்ப நம்ம நிறைய ப்ராக் பாத்துக்கிட்டு இருக்கோம் சாமி. அங்கங்க ப்ராக் பாத்துக்கிட்டு உள்ள பாக்குறத விட்டுவிட்டு வெளியில பாக்கணும், வெளியில பார்த்து வரலாம், வெளியில தான் பாத்து. மன்றிலே சொல்வது அந்த நெற்றி பகுதியா? புரியுது. ஓகே, அந்த காட்சியை பார்க்கணும்னு எங்க சாமி தோணுது எங்களுக்கு. இன்னைக்கு வீட்டுல உட்காந்து ரிலாக்ஸா ஒரு டிவியை பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம் அப்படின்னு தான் தோணுது. சரி வாங்க. ஆனா ஈன நாடக பெரியர்கள் வம்மினோ ஈண்டேனா இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரா? இங்க வாங்கினா எங்க வாங்க, எங்க வரணும்? ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. இந்த பெரியர் கால் சொல்றாங்கல்ல, அந்த காலுக்கு என்ன அர்த்தம்? பெரியர்களே அப்படின்னு அர்த்தம். இல்ல, நக்கல் கிண்டல் பண்றாருப்பா. அதாவது ஊன நாடக காட்சியா காலத்தை ஒழிக்கிற பெரியோர்களே வாங்கப்பா. அப்ப கால் போட்ட நக்கலா அது? பெரியவர்கள் கூப்பிடுற பெரியவர்களே வாங்க கூப்பிடுறாரு, பெரியோர்களேன்னு அர்த்தம்பா. இல்ல, அந்த வார்த்தையை மட்டும் தனியா எடுத்தா அந்த காலுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் நக்கல் தானுங்களா? கால் இல்ல சார், சேர்த்தா என்ன தம்பி அந்த பையன் என்ன கேக்குறானாக்கா, பெரியர்கால்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறான். பெரியர்கால் அப்படின்னாக்கா பெரியோர்களேன்னு தானே அர்த்தம். அவ்வளவுதான்பா, பெரியோர்களேன்னு. அதாவது நம்மள விடைக்கிறாரு. இப்ப சில சமயம் நம்ம ஃப்ரெண்ட் யாரும் வந்துட்டாங்கனாக்கா நம்மளுக்கு அவனு பிடிக்காது. வந்துட்டாரியா பெரியவர், இப்ப அவர் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அதாவது மரியாதையா சொல்ற மாதிரி. அன்னைக்கு எனக்கும் என் பையனுக்கு ஒரு சண்டை சாமி, காலங்காத்தால. நான் சொல்றேன் பாருங்க, நான் சொன்னேன் எழுந்திரிச்சு கிளம்பி எல்லாம் நான் 6:45 யாரு லேட்டா வரீங்களோ அவனை மட்டும் நான் லேட்டா அனுப்பிவிடுவேன் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டேன். சரி சாமி, அவதி பகுதியா ஓடி காடி கூட ஏறினாங்க. ஏறினோன்னு நான் கேட்டேன், வீடை பூட்டிட்டியா? வீட்டுல யாரும் இல்ல, வீடை பூட்டிட்டியா, எல்லாம் போட்டிட்டியா? இல்ல அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், என் பிள்ளைங்கெல்லாம் செம்ம அறிவாளிங்க அப்படின்னு. அது அவனை பாதிச்சிச்சு. போய் பூட்டிட்டு வந்துட்டு காடியில ஏறிட்டு அப்புறம் நான் என்னமோ கேட்டேன். நான் சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஏன் நீங்க என்ன வடைக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் உன்னை என்னன்னு சொன்னேன், அறிவாளி தானே சொன்னேன் அப்படின்ட்டு. இல்ல, அப்ப சரி பரவாயில்ல, முட்டாளு வச்சுக்கோ, வீடு பூட்டா போதுனா முட்டாள் தானே நீ. அப்ப நான் என்ன சொன்னேன்னாக்கா அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. சாமி இவன் என்ன சொல்ல வரா. அப்ப நான் என்ன சொன்னேன், என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப அறிவாளிங்க அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தெரியும் சார், தெரியும் சார். அப்ப அந்த மாதிரி பெரியவர்களே அப்படின்னாக்க நம்மள என்ன சொல்றாருனாக்க சிறியோர்களே அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் கதை. ரொம்ப பிராக் பாக்குறோம் சாமி. இப்ப வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்துச்சா, எல்லாம் பிராக் தான். சரி வாங்க, இப்ப என்ன சொல்ல வர, ஒரு சம்மரி கொடுங்க. காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெருஞ்சோதி. அதாவது காட்சி உருவ வழிபாடு பண்றது. ஓகே, புற வழிபாடு. காணா காட்சினாக்கா உள்ள வழிபாடு, உள்ள அக வழிபாடு. அதனால ஏற்படுற ஆட்சி, அது காணா காட்சியோடைய பவர் எல்லாமே அந்த அருட்பெருஞ்சோதி. பாருங்க, இந்த சின்ன வரிக்குள்ள எவ்வளவு விளக்கம் இருக்கு பாத்தீங்களா சாமி. சரி வாங்க அடுத்து போவோம். 158 நிலுங்க சாமி. இது என்னமோ வேற மாதிரி வரியா இருக்குது. அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, இது கொஞ்சம் பாப்போமா?
இன்வெஸ்டிகேட் பாருங்க. எல்லாம் புரிகின்ற அன்புடன் எனக்கருள்ளர் பெருஞ்சோதி இரவா வரமழை. இன்வெஸ்டிகேட் சார். இது பாப்போம். இரவா வரமழித்து என்ன மேலேற்றிய அறவாழி ஆந்தனி அருப்பெருஞ்சோதி. இது வரையா? ஆமா. என்ன சாமி, இன்னொரு சித்திகள் புரிய இறைவனை ஆணையிட்டது முன்வரியில் கூறப்பட்டது. முன்வரி. இப்ப இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரையும் சம்மந்தம் உண்டு. எல்லாரையும் சம்மந்தம் உண்டு சார். அது பரவாயில்ல. சரி, இந்த கொஞ்சம் சித்தியை கொஞ்சம் பாப்போமா? பாருங்க. படிங்கம்மா. மகேஸ்வரமா நன்றி. அடுத்து வேற யாரும் படிங்க. நன்றி சார். இங்க வினோதினியம்மா அமைதியாக்கீங்க. ஐயா இல்ல கவிதா படிக்கணுமான்னு பாத்தீங்க. கவிதா படிங்க. கவிதா ரொம்ப நாளாச்சு படிச்சு. அவங்க பேபியோட்டு இருப்பாங்களே, என்ன ஜூலியில இருக்கீங்க தெரியலையே. சத்தத்தை காண. நீங்க படிங்கம்மா. அவங்க பேபியோட்டு இருப்பாங்க. அங்க படிச்சு அப்படி சத்தம் போட்டு அவ பாப்பா அழுக ஆரம்பிக்கிறா. பாத்தீங்களா, நான் சொன்னேனா இல்லையா? நீங்க படிங்கம்மா. மனிதனம்மா படிங்க. மனிதனம்மா. இன்புறு சித்திகள் எல்லாம் புரிக என்று அன்புடன் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. முன்வரியில் காணா காட்சியையும் அதன் விளைவாக தான் பெற்ற அருளாட்சியையும் வியந்து போற்றினார். ஆட்சியாயின் பயனை இந்த வரியில் கூறுகின்றார். அருளாட்சியின் பயனை இந்த வரியில் கூறுகின்றார். ஓகே, நில்லுங்க சாமி. மேல அது தரும் ஆட்சின்னு அந்த ஆட்சியோடைய சிறப்பு இங்க சொல்றாங்களா? சரி, படிங்க. கரும சித்தியில் அடியிற் குறித்த அட்டமா சித்திகள் அடங்கும். அனிமா துரும்பை மேருவாக்கின்றது. மகிமா மேருவை துரும்பாக்குகின்றது. கரிமா மேருவை ஒன்றுமில்லாமல் செய்கிறது. லகிமா ஒன்றுமில்லாத இடத்தில் அநேகங்களாக செய்கிறது. பிரார்த்தி வேண்டுவதை அடைதல். ஈசத்துவம் குளிகை வல்லபத்தால் எங்கும் செல்லுவது. பிராகாமியம் பரகாய பிரவேசம். வசித்துவம் எழுவகை பிறவியாகிய தேவ மனுஷ்ய நரக மிருக பட்சி ஊர்வன விருட்சம் முதலியவற்றையும் தன் வசப்படுத்துவது. யோக சித்தி 64 இந்த அட்டமா சித்திலே மண்டகிட்ட கொண்டு போச்சு. யோக சித்தி யான சித்தில அப்புறம் போவோம். இது பாப்போம் சாமி. அனிமா திரும்ப மலையாகம். சின்ன திரும்ப மலையாகிற மலை இல்லைங்க. பேனை பெருமாள் ஆக்குமா இருக்குவீங்க. சரி வாங்க. அடுத்து மகிமனா மேருவை துரும்பாக்குறது. ஒரு மேருவை இல்லாம பண்ணிடுவாங்க. ஓகே, துரும்பாக்குறது. இல்லாம ஒண்ணும் இல்லாம ஆக்குறது. ஓகே, ஒண்ணுமே இடத்துல நிறைய உண்டாக்குறது. சரி, பிரார்த்திக்கிறது என்ன வேணுமோ அடையலாம். சரி, புளியோல எங்கும் போறது. எல்லா அண்டங்களும் போலாம். சரி, பரகாப்பிரவேசம். குளிகை மணி 9 சாமி. அந்த குளிகை மணியை வச்சுக்கிட்டு எங்க வேணாலும் போறது. எந்த அண்டங்கள் எங்க வேணாலும் போலாம். ஓகே, அதாவது குளிகை மணின்றது நினைக்கிற ஒரு பாட் மாதிரி போல இருக்கு. அதுக்குள்ள உக்காந்துக்கிட்டு எங்கேயும் போவாங்களோ, கையில வச்சுக்கிட்டு எங்க வேணாலும் போவாங்க. ஓகே, பிரகாய பிரவேசம்னா பரகாய பிரவேசம்னா கூடு விட்டு கூடு பாயிறதா? ஆமா, திருமூலர் இருந்தாரு. இல்லைங்க சாமி, கொஞ்சம் வந்துட்டாங்க. சொல்லு. இல்ல, நான் சாப்பிட கூட்டு போறேன்னு உடனே அவர் என்ன சாப்பாடு வேணும்னு எனக்கு ஆர்டர் பண்றாரு. நீ போயிட்டு வெயிட் பண்ணு. சண்டே வரணுமா? இல்ல, இதுக்கு அவங்க சொந்தக்காரன்லாம் வந்திருக்காங்க. அதான் வந்துட்டாங்க. நேத்தே வந்துட்டாங்க.
நேத்து ஒரு நாள் தான். ஓ ஓகே ஓகே. தாத்தா க்ளோஸ் டோ கது சாத்து. ஏய் பாடுறா அவங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. சரி வாங்க. மதிக்கிறதே இல்லை, ஆ மதிக்கிறதே இல்லை. மதிக்கிறது இல்ல, அடிக்கிறாங்க என்ன இப்ப. அடி வாங்கிட்டு இருக்கிறேன் நான் இப்ப. பரகாமியம் பிரவேசம். ஓகே. வசித்துவம் அப்படின்னா எல்லாம் தானதான். தேவன், மனுஷன், நரகன், மிருகம், பத்தி, ஊரக, மரங்கள் எல்லாம். எல்லாத்தையும் தன் வசப்படுத்தி அவங்க சொன்னது கேட்கும். ஆமா. யோக சித்தி அது வேற, இது கர்ம சித்தி. இது ஐயா இந்த வசித்துவம் 7 வகை பிறப்பாகிய ஏத்துங்க 7 வகை பிறப்பாகிய தேவ, மனுஷ, நரக, மிருக, பட்சி, ஊர்வன, விருட்சம் முதலியவற்றை தன் வசப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த நிலைக்கு போகும் பொழுது நம்ம மனதை வசப்படுத்த முடிஞ்சிருக்குமா? ஆமா தம்பி, மனதை வசப்படுத்தின பிறகுதான்ப்பா இதெல்லாம் வருது. மனதை கடந்த பிறகுதான் இதெல்லாம் வருது. இல்ல ஒரு இதுல ஒரு கவியில சொல்லுவாங்க இல்லையா, மலையை துரும்பாக்க முடியும், துரும்ப மலையாக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும், ஆனா மனசை நிறுத்த முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லுவாங்கல்ல ஒரு கவிதையில. இந்த பாட்டு. ஆமா தம்பி இருக்கிறானே. அதான் கேக்குறேன், இதெல்லாம் செய்ய முடிஞ்சாக்கா அப்ப மனதை பக்குவப்படுத்த முடிஞ்சிருக்குமா? தம்பி அந்த பாட்டு அப்படி எடுங்க சாமி, கொஞ்சம் பாப்போம் அந்த பாட்டை. சாமி அந்த பாட்டு இருக்கு சாமி, எல்லாத்தையும் செஞ்சு போடலாம், நம்ம மனதை மட்டும் வசப்படுத்த முடியாது அப்படின்னு வள்ளர் சொல்லுவாரு. இருக்கா அப்படி ஒரு பாட்டு? இருந்த மாதிரி இருக்கே. இருக்குதானே? போச்சு, இது ஒரு புக்கு லோடி ஆயிட்டு இருக்கு. சரி வாங்க. யோக சித்தி யாரு? இல்ல, கட்டுக்கடங்க மரப்பறி ஒரு பாட்டு வருது. கட்டுக்கடங்க மரப்பறி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சாமி ஒரு பாட்டு. அதாவது இதெல்லாம் செஞ்சிடலாம், ஆனா இந்த மனதை அடக்கிறது தான் கஷ்டமா என்னமோ வருமே. அப்படி இருக்கா? பார்த்த மாதிரியே இருக்கு. தம்பி நீ எங்க பார்த்த அதை சொல்லு. இல்ல நம்ம உரையில பேசும்போது ஜூம்ல தான் நான் கேட்டிருக்கேன். அதான் நானும் அதுதான் இங்க கேட்டிருக்கேன். அந்த பாட்டு வேற இருக்கு தம்பி. மனதை பத்தி படிக்கிற அவரு சொன்னது அதுல ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் இருக்கு. போதல் ஒளியா மனக்குரங்கின் போக்கை அடக்க தெரியாது, நோதல் புரிந்த சிறியேன்னு கிறங்கின்னு வரும். பாத்தியா அந்த பாட்டு சாமி? இல்ல அது அந்த மலையை அடக்கிறதுலாம் இல்ல வராது, ஆனா போதல் ஒளியாதுன்னு வரும். என்னதான் செஞ்சாலும் அது அங்கங்க போயிட்டு தான் இருக்கோம், ஆனா நீ எனக்கு அடக்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதுல நிறைய மனதை பத்தி பேசுற நீங்க சொல்றது அதுல இருக்கலாம். சரி சாமி, யோக சித்தி படிங்கம்மா. யோக சித்தி. யோக சித்தி 64 சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துவது. ஞான சித்தி 64,000 சக்திகளையும் தனது சுதந்திரத்தில் நடத்துகிறது. 647 கோடியாகிய மகா சித்திகளையும் தன்னிஷ்டம் போல் நடத்துகிறது. ஆதாரம் 130 மூவகை சித்தி உரைநடை பக்கம் 334. சித்திகள் எவ்வளவாக இருந்தாலும் பிற ஜீவர்களுக்கு இன்பம் அளிக்கின்ற சித்திகள் அனைத்தினையும் நீ புரியலாம் என்று அன்புடன் என்னை ஆசீர்வதித்து அருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி. சாமி எனக்கு இப்பதான் புரியுது சாமி, எதுக்கு உங்களுக்கு முதல்ல தயவு வரணும்னு சொன்னாங்கன்னாக்கா சாமி, இப்ப 64 கோடி சித்தியும் எனக்கு கிடைச்சி வச்சுக்கிறேன். எவெல்லாம் என்கிட்ட பிரச்சனை கொடுத்தானோ அவனெல்லாம் நான் வச்சு செஞ்சு விட்டுருவேன். தலைய பிச்சு தனியா எடுத்து அப்ப எனக்குள்ள தயவுன்னு வந்துருச்சுனாக்கா நான் அந்த சித்திகளை வச்சு நல்லது மட்டும் தான் செய்வேன். அப்ப கெடுதல் அதே இப்ப சாமி, இப்ப உலகத்துல சேட்டைங்க எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களையும் நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அவங்களுக்கும் பக்குவம் வருவிக்கிறது இந்த மாதிரி வேலையை தான் பாப்பனே ஒழிஞ்சு அவங்கள தண்டிச்சு அவங்கள துன்பப்படுத்துற மாதிரி வேலை பார்க்க மாட்டேன். அதான் இன்புறு சித்திகள் இன்பம் அடிக்கிற வேலையை மட்டும் தான் செய்வாங்க. சரியா சாமி? மத்த உயிரை துன்பம் அளிக்கிற வேலை எல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா இப்ப என்ன கதைனாக்கா, கடவுள் நம்மளெல்லாம் வச்சு செய்யறாங்க.
சரி, அவங்க பெரிய ஆளு, அவங்கள என்ன கேள்வியா கேட்க முடியும்? எல்லாத்தையும் கேட்க போறீங்க. அவங்க டிசைனு, அவங்க இடம், அவங்க இது எதோ செஞ்சுட்டு போறாங்க. எல்லாமே வந்து நம்மலாம் வந்தோமா, திருப்பி அவங்ககிட்ட போய் சேர்ந்து அவன் நமக்குள்ள கலந்து நம்மள நிம்மதியா வச்சானா முடிச்சு. எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப பெருவாழ்வு அடைஞ்சமா முடிச்சு கதை. என்ன சொல்றீங்க சாமி? கரெக்ட். கேள்வி கேட்டு கடுப்பாயி நம்மள இன்னும் கொஞ்சம் ஒயர ஆட்டி விட்டுற போறா. சரி, ஓ உனக்கு ஆட்டு பத்துல கொஞ்சம் ஓவரா தான் பேசுற, வா இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுவோம், கை ரெண்டு இழுத்து விட்டானாக்க என்ன வருது? சரி பாருங்க. அடுத்த வரை பார்க்க முடியாது, மணி 8 ஆயிடுச்சு. நான் 8 மணிக்கு சாப்பிட கொடுக்க போறேன்னு. ஓகே ஓகே. அடுத்த வரை நிறைய இருக்கு சாமி, அது கொஞ்சம் இதை பார்க்கணும். இதை பார்த்து முடிச்சிருமா? சரி வாங்க பாத்துருவோம். வேணாம், நாங்க வெயிட் பண்ணுவாங்க. இரவா வரமழைத்து டைம் ஆகும். அடுத்த வாரம் பார்ப்போம். சரி சாமி, இன்னைக்கு 2 வரி தான் பார்த்தோம். 2 வரி பார்த்துட்டு இங்க போயிட்டு வந்துட்டோம். ஆனா முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சு என்னன்னாக்கா, இப்ப வந்து இந்த பக்தி காண்டிகள் எதுக்கு விக்கிரகம் வச்சு தவம் பண்றாங்க. அதே அவங்க பக்குவம் வர வர ஞானிகள் ஆயிட்டாங்க, எல்லாமே கடவுளா பார்ப்பாங்க. சரியா சாமி? அவங்க அது செய்யறதுக்கே எதுக்குனாக்கா, மனம் ஒரு நிலைப்பட்டு அதுல உட்காந்து தவத்துல அடக்கி அத சரி பண்றதுக்குதான். இல்ல முதல்ல ஐயா ஜாபாஜே வரல, பதி பூஜைலாம் மனம் சுத்தம் பண்றதுக்காக. மனம் சுத்தமாகும், அப்பதான் தாம் பண்ண முடியும். இந்த சிஸ்டமே யாருக்கும் தெரியும். எனக்கெல்லாம் இது தெரியாது சாமி. நான் என்னது நினைச்சிருப்பேன் சாமி, அதாவது கேவலமும் பாக்குறது எல்லாத்தையும் வல்லார வணங்குறாங்கலாம். அப்புறம் கோயிலுக்கு போனாக்கா விக்கிரக வழிபாடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேவலமா பாக்குறது. அதாவது நான் ஒரு ஹை லெவல், நாங்களாம் வேற. நாங்களாம் ஜீவகாரணியும் பரோபகாரம் தான் செய்வோம். ஜோதி வழிபாடுல தலைத்து நிற்போம். நாங்க ஜோதி தான் வழிபடுவோம். சரியா சாமி? ஆனா இல்லைங்க, ஆனா அந்த ஜோதியும் ஒரு விக்கிரகன்னு தெரியாம போச்சே சாமி. அந்த ஜோதியும் ஒரு விக்கிரகன்னு தெரியாம போச்சு. அப்புறம் தான் அடங்கணும். அதான் சாமி, அறிவு இல்லைனாக்கா இல்லாத வேலையை பார்த்துடுவோம். அறிவு இல்லைனாக்கா விசாரன்றது ரொம்ப முக்கியம் சாமி. நம்ம விசாரம் பண்ணதான் வள்ளலார் என்ன சொன்னாருன்னு புரியுது. விசாரன்றது வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை விசாரம் பண்ணா போதும். நம்ம இப்ப என்ன தெரியுமா விசாரணை நடக்குது நான் பாக்குறேன் சாமி. இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க ஒரு குருமாரு. சரியா சாமி? இப்ப நான் வச்சுக்கிறேன், நான் ஒரு குருமாரு. ஓகேவா? நான் சொற்பொழிவு பண்ணுவேன், நீங்க எல்லாம் கேட்பீங்க, கேள்வி கேட்பீங்க, அப்புறம் போயிடுவோம். அப்ப நான் சொல்றதுதான், நான் என்ன சொல்றேனோ அதுதான் வேத வாக்கு. அப்படிதான் நடக்குது. இப்படிதான் ஒரு குரு இல்லைங்க, இப்படி சொல்றேன் சாமி, நான் கொஞ்சம் முடிச்சிடறேன். இப்படிதான் ஒரு குரு எங்ககிட்ட என்னம்மா சொன்னாரு, அதாவது இந்த புத்தகம்லாம் நீங்க படிக்காதீங்க, நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மண்ணு உங்களுக்கு புரியாது, நீங்க படிக்காதீங்க, நீங்க படிச்சீங்கன்னா புத்தக புழு ஆயிருவீங்க. எங்களை மாதிரி ஆளுங்க நாங்க படிச்சு உங்ககிட்ட சொல்லுவோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? அவா கதையா வருது. அவா சரி 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 அவா இப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் தான் போக எனக்கே புரிச்சு, ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க. அவங்களும் வாழணும்ல. நானும் அவங்களும் பெரிய குருமாருன்னு நினைச்சு ஏமாத்திட்டேன் சார். சரி வாங்க, என்ன பண்றது, அவன் தலைவிதி பட்டிதான் வரணும். கடைசியில கொண்டு சரவணையா அங்க முடிச்சு விட்டுறாரு. யாரு எங்க போனாலும் கரெக்டா அந்த பாயிண்ட்ல முடிச்சு விட்டுறீங்கன்னு சொல்றேன். என்ன பாயிண்ட்? அதான் சாமி, நான் பேர் சொல்லியே, பேர் சொல்ல வேணான்னு தான் சொன்னேன். நான் பேர் சொல்லியே. குரு ஒரு குருன்னு வச்சுங்க. என்னம்மா சொன்னீங்க? இதுதான் உங்க பிரச்சனை சாமி. நீங்க ஏதாவது சொல்லி வச்சிருக்கீங்க, அதை உட்காந்து தேடி நான் வெட்டிக்கிட்டு இருக்கணும். இப்ப வேணாம் பேர் சொல்லாதீங்க சாமி, தேவையில்லாத வேலை எதுக்கு? ஒரு குரு சொல்லலையா? என்னம்மா சொன்னீங்க? இல்ல அவங்க என்னமோ சொல்றாங்க, அடிக்கடி அதை சொல்றீங்கல்ல சார், அதனால சிரிப்பு வந்துச்சு, அதான் சொன்னேன். அவாவா
ஆமா. அவா அவா பண்ண சேட்டை பெருஞ்சேட்டையாச்சே சாமி. இல்லை என்னை வச்சு அப்படி சொல்லலாமா? தப்பு இல்லை. உங்களை வச்சு நான் எப்படி சொல்றேன்? என்ன சொன்னேன்? குருக்கள் சொன்னீங்கல்ல, குருக்கள்னு சொன்னீங்கல்ல. இல்ல 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 இல்ல, இப்ப இன்னும் சாமி என்னமோ ஏதோ ஒரு வம்பு இழுக்கிறாங்க. சொல்லுங்க சாமி, வம்பு பாப்போம், நம்ம இன்னைக்கு என்ன பிரச்சனை கொடுப்போம். என்னை வச்சுட்டு அவன் சொன்ன ஆமா. அவா? ஓ, நீங்க அவாவாச்சே சாமி. நீங்க அவா பச்சையா சொல்லிருக்கீங்க. அவர் அவா அவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க ஐய. அதாவது சாமி, எவெல்லாம் வெள்ளையா இருக்கானோ அவெல்லாம் அவா. முடிச்சு போங்க. என்ன ஒரு குருட்டுத்தனம், எதையும் விசாரிக்கிறது இல்ல. அது வேற மத்தவங்கிட்ட போய் சொல்றது, கேக்குறது இல்ல. இல்ல எங்க இல்லை அங்கே வந்து இல்லைங்க, எங்க ஆபீஸ்லயே ஆபீஸ்ல கூட பக்கத்து சேர உட்காந்தான். அவனுக்கு பிராமின் பிடிக்காது. 3 வருஷம் என்ன பேச எழுதுறாங்க பிராமின் சொல்லிட்டு. 3 வருஷம் சார் பக்கத்துல வச்சார் சார். ஒரே செக்ஷன்ல உட்காந்துருக்கிறோம். 4 பேர் படம் விட்டேன். அவன் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, பார்ட்டி டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஆடி பார்ட்டி. அங்கே ரிப்போர்ட் பாருங்க, அந்த ரிப்போர்ட் அவன் பார்த்தான். பார்த்து சொல்றான், அவன் கேவலமா பேசுறான் பிராமின்ட்டு. ரிப்போர்ட் அழகா இருக்கான் பார்த்தியா? அவன் வந்தாரு அழகா இருக்கான் பாரு, நல்ல வேலை. அப்புறம் அவன் சொன்னான், சரி பிராமின்டா, நான் பிராமின்டா. அப்புறம் நான் வந்தோடனே, பாலு தப்பு பண்ணிட்டேன் பாலு, மன்னிச்சுக்கோண்ணா சிரமப்படா அப்படின்னு. உங்க தப்பு என்ன தெரியுமா சாமி? நீங்க பண்ண ஒரே தப்பு, தப்பு வெள்ளையா பிறந்தது, 2வது ஹேண்ட்ஸமா பிறந்தது. அதான் தப்பு. உடனே சாமிக்கு அப்படியே குச்சி குளிந்திருக்குவே. ஹேண்ட்ஸமா இருந்திருப்பீங்க, வெள்ளையா இருந்திருப்பீங்க, அவான்னு நினைச்சுட்டீங்க. பையன் இது எங்க நிறைய நடந்தது. வாங்க, சன்மார்க்கத்துல இந்த மாதிரி குருமார்கள் இருக்காங்க சாமி. அதாவது நம்மள படிக்க விட மாட்டாங்க, நம்மள சொந்தமா படிக்க விட மாட்டாங்க, அவங்க படிச்சு. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன் சாமி, இப்ப நீங்க இப்போ சொல்லி கொடுத்தீங்களே, சரி இது கருத்து இப்ப எனக்கு அருப்பா படிச்சு புரியல, இதை ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோ எல்லாம் வெளியாக்கி விட்டுது. எல்லாரும் தெரிஞ்சு, எல்லாரும் படிச்சு, எல்லாரும் அவங்க பயிற்சி செஞ்சு அவங்க இன்பத்தை அடைஞ்சுக்கிட்டு. வள்ளலார் என்ன சொன்னாரோ அந்த கருத்தை உள்ளபடி நீங்களே டைரக்டா புரிஞ்சுக்கிட்டு, ஆதாரத்தோட புரிஞ்சுக்கிட்டு, அவங்க பயிற்சி செஞ்சு அவங்க யாரையும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. வள்ளலார் மட்டும் நம்புங்க, முடிஞ்சு கதை. அதான் கதை. இல்ல கிளாங்ல ஒரு குரூப் மூப்ப அர்ச்சனை எல்லாம் பண்றாரு, பூணூலாம் போட்டிருக்காரு, அவான்னு சொல்லிட்டாங்க. அதான் சொல்றேனே, தரன் கூட கேட்டானே, அவரு அர்ச்சகர் அவரு. இல்லண்ணே, இப்ப இவங்க எதுக்கு செய்யறாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள என்ன, அதாவது அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன தோணுதோ அவன் கற்பனையில என்னமோ நினைச்சிட்டு என்னமோ பேசிட்டு இருப்பாங்க. அதனால இன்னொன்னு நம்மளும் போயிட்டு அவங்க கிட்ட விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எதுக்கு தேவையில்லாத வேலை நம்மளுக்கு? என்ன சமயம் நம்மதான் சரின்ட்டு போயிட்டு விளக்கம் கொடுத்து நிரூபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நம்மளுக்கு. நினைச்சு போறான். நம்ம வேலை என்னன்னாக்கா, வள்ளலார் என்ன கருத்து சொன்னாரோ ஆதாரத்தோட உண்மையோட சொன்னா முடிச்சு, அவ்வளவுதான், போதும். அந்த ஒரு வேலையை உருப்படியா செஞ்சாலே போதும், முடிச்சு. வேற எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம புதுசா நமக்கு சொல்றதுக்கு எந்த அறிவும் நம்மளுக்கு கிடையாது. எனக்கு சொல்றேன், எனக்கு புதுசா சொல்றதுக்கு அறிவு கிடையாது. எனக்கு கிடையாது. நான் ஒரு அற்பதான். வள்ளலார் சொன்னதை அப்படியே சொன்னாலே போதும். இங்க சாமி நம்ம அறிவாளி, நம்மளுக்கு எல்லாம் தெரியுது காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வள்ளலாருக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, அவருதான் பெரிய ஆளு, முடிச்சு. என்ன சொல்றீங்க? யாருக்கும் முடியாது. அதான் சொல்றேன். இப்ப எவ்வளவு பாட்டு அர்த்தம் தெரியல சார், எவ்வளவு பாட்டு எவ்வளவு அர்த்தம் தெரியல. ஐயா கேட்டுங்க, எனக்கு தெரியல. ஒரு பாட்டுல 6 கோடி 6 லட்சம் 60,000 6,000 600 60 6 ஒரே பாட்டு. அடுத்த பாட்டுல 7 கோடி 70 லட்சம் 7 லட்சம் 70,000 7,000 700 70 7 எல்லாத்தையும் அது நம்பர் வச்சுக்க. 6 கோடி 6 கோடில இருந்து அப்படியே 6 கோடி 6 லட்சம் இருக்கிற 60,000
6000, 600, 60, 6. என்னது இது? என்னது? இப்ப இந்த பாட்டை சொல்லி விட்டீங்க. இப்ப இதை போட்டு உட்காந்து நான் யோசிச்சு இருக்கணும். இப்ப இந்த பாட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணு 60 கிடையாது. 60 போல பார்த்தேன். உங்களுக்கு தெரியல. ஒண்ணும் கிடையாது. ஓ, ஒன்னே ஒண்ணு ஒரு வரைக்கும் வருது. 6 கோடி இல்லையா? 6 கோடியாம் சமயங்கள் இருக்கு ஒரு வருஷத்துல. 6 கோடியாம் சமயங்கள் எழுதிட்டாங்க. முடிச்சு. இது வேற நீங்க ஒரு டைம் ஒரு பாடல் சொன்னீங்கய்யா, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேங்கய்யா. இல்லம்மா, இந்த 6 கோடி இந்த இது வந்து நான் அப்புறம் பார்த்து அனுப்பிச்சுடுறேங்கய்யா. நீங்க சொல்லி நான் ஒரு புக்ல அப்புறம் அல்பால நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க இந்த இதே பாடல் நீங்க சொன்னீங்க ஒரு டைம், 6 கோடி 60 லட்சம் இந்த மாதிரி வர பாடல். அதான் சாமி, உதாரணத்துக்கு வரலாறு வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டு தெரியுங்களா? அதான் சாமி, ஒருத்தி கலந்து, என்ன சாமி அந்த பாட்டு சொல்லுங்க. ஒருத்தி வந்து கலந்து அப்புறம் வந்து சொல்லுங்க அந்த பாட்டு சொல்லுங்க. ஒரு மடந்தை கலந்து கலந்து அணைந்து அகன்ற பின்னர் போது இல்லைங்க. இந்த பாட்டுக்கு நான் சொன்னேன் நம்ம ஒரு குரு, அந்த குருக்கு ஒரு சிஷ்யம் இருந்தாங்க. அந்த சிஷ்ய வந்து ஒரு நாள் என்கிட்ட சொல்றாங்க, வள்ளலாருக்கே இறைவன் வந்து ஒரு பெண்ணை அனுப்பி அவரோட காமையை தெரியுமா? இந்த மாதிரி பாட்டுலாம் இல்லைங்க. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பாட்டுலாம் நான் வந்து எனக்கு அருப்பா படிச்சது இல்லை சாமி. நான் அப்ப வந்து அருப்பா படிச்சது 2021 வச்சுக்கீங்களேன். ஒரு 5ஆம் மாசம் 4ஆம் மாசம் வச்சுக்கோங்க. அந்த கட்டத்துல நான் வந்து அருப்பா படிச்சது இல்லை. எனக்கு அருப்பால எதுவுமே தெரியாது சாமி. ஞானசரியைன்னு ஒரு பாட்டு எடுத்தாங்க, அது படிக்க கூட தெரியல எனக்கு. அப்ப நான் சொன்னேனே, எனக்கு இந்த பாட்டு கூட என்ன ஞானசரி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. என்னப்பா தெரியாதுன்ட்ட, அருட்பாலதான் இருக்கு, அருட்பாலை இது மட்டும் இல்ல மத்த பாட்டுலாம் இருக்குன்னு இந்த பாட்டை விளக்க சொன்னாங்க என்கிட்ட. நான் யோசிச்சேன், பரவாயில்லையே, கடவுள் இந்த மாதிரி வெள்ளம் பாக்குறாங்களே. அது மாதிரி பாட்டாகிட்டாங்க. அப்ப பாருங்க சாமி, வந்து எதை நான் சொல்றேன்னு, அவன் மனசுல என்ன இருக்கோ அதை வச்சுதான் அவன் புரிஞ்சுக்கிறான். வள்ளலார் என்ன நினைச்சு எழுதினாரு அவன் புரிஞ்சுக்கல. இல்ல சார், இந்த பாட்டு ஒரே 6000 பாட்டுக்கும் அவர் எப்படிதான் எடுத்து வச்சிருக்காரு. அந்த ஒரே பாத்துட்டு தான் அவன் என்கிட்ட பேசிருப்பான் போல இருக்கு. அந்த 6000 பாட்டு ஒரே அவரு அடைங்க போன் அடைங்க, அது கடமுடாங்குது. சரி சாமி, முடிச்சுக்கோ. பாத்தீங்களா, 10 நிமிஷம் ஓட்டி விட்டோம் இதை பத்தி பேசி. ஐயா, அப்புறம் இன்னொரு பாடல் ஐயாட்ட கேட்கணும்னு சொன்னோம். ஒரு அடி எடுத்து வைத்தா இறைவன் 10 அடி எடுத்து வைப்பான்னு சொன்னோம். அந்த பாடல் பாக்கணும்னு சொன்னோம். பாக்கணும். நீங்க இன்னைக்கு தேடி வர நீங்க. ஆமா, இதோட அடுத்த வாரம் தான், வியாழக்கிழமை தான். இதோட செவ்வாய்க்கிழமை குத்தி வைங்க. இப்பயே குத்தி வைங்க. ஓகே, நன்றி, பாய். முடிச்சுங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட் பிரகாச வள்ளலார் திருவில்லேசரம், ராமலிங்காபயம், ராமலிங்கம், வந்தனையா எல்லாருக்கும் வந்தாலும் நன்றி. வந்தாலும் எல்லாருக்கும் வந்தாலும் நன்றி மக்களே. நன்றி சார். நன்றி சாமி. பாய்.